இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமையின் ஆண்டவர், எல்லா மனிதருடன் வானோர் அணிகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்பேன். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமையின் ஆண்டவர், எல்லா மனிதருடன் வானோர் அணிகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்பேன். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமையின் ஆண்டவர், எல்லா மனிதருடன் வானோர் அணிகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்பேன். உயிர்த்த ஆண்டவர் இயேசு நற்கருணை வடிவிலே நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார். இயேசு எம்மாவு நோக்கி பயணமானார். மீட்பின் செய்தியை சீடர்களோடு பகிர்ந்து கொண்டார். ஆனால் சீடர்களால் இயேசுவை அடையாளம் காண முடியவில்லை. மாலை வேளையிலே இயேசு அப்பத்தை பகிர்ந்த பொழுது விவிலியம் சொல்கிறது, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன, இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டார்கள். ஆம், இயேசு அப்ப வடிவிலே நமக்கு மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் இயேசு இந்த வேளையிலே நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார். அந்த இயேசுவிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவரை ஆராதனை செய்வோம். அவரை புகழ்ந்தேற்றுவோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் என்ற பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இயேசு விடுதலை தருபவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நம் வாழ்வை அவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து விடுதலைக்காக, நற்சுகத்திற்காக மன்றாடுவோம். அவரை புகழ்ந்தேத்துவோம். விடுதலையாக்கும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே, விடுதலையாக்கும் தெய்வமே, ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே, ஆராதிக்கின்றோம், காண்கின்ற தெய்வமே, ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே, ஆராதிக்கின்றோம், காண்கின்ற தெய்வமே, ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே, ஆராதிக்கின்றோம்.
வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். தரிசனமாகின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். தரிசனமாகின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். பேராற்றலோடு உயிர்த்தெழுந்தவர், சாவை வென்றவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். விவிலிய படிப்பினைகளை வாழ்வாக்க தவறி இருக்கிறோம். ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்க தவறி இருக்கிறோம். அவருடைய உயிர்ப்பை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், எங்கள் தவறுகளை மன்னியும், உமக்கு உரியவர்களாக, உமது அன்பு பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று மன்னிப்பு மன்றாட்டுக்களை அவரிடம் சொல்லி கேட்போம். ஆண்டவர் இயேசு திரு சிலுவையிலே நமக்கு வழங்கியது மன்னிப்பாகும். எனவேதான் சொன்னார், தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். நித்திய பிதாவே என துவங்குகின்ற இறையிறக்க கீதத்தை பாடி நம்முடைய மன்னிப்பு மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். பிதாவே, எமது பாவங்களுக்காக, உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். என் மகன் இவன் காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் என்று ஆனந்தப்பட்ட இயேசுவே, வாழ்வுக்கான நல் வழிகாட்டுதலை உம்மிடமிருந்து பெற்றிருந்தும் எங்கள் தாறுமாறான தவறான கெட்ட பழக்க வழக்கங்களால் உமக்கு இழிவு சேர்க்கும் எங்கள் பாவங்களுக்காக மனமறிந்து மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னித்து ஏற்று அருள் புரிவாய் இறைவா. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மண்ணுலகில் ஒரு பாவியிடம் ஏற்படும் மனமாற்றம் விண்ணுலகில் பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்றுரைத்த இயேசுவே, யூதாசை போல சில நேரங்களில் காட்டிக் கொடுத்தும்
பேதுருவைப் போல சில நேரங்களில் மன்னித்தும் வாழ்ந்திருக்கிறோம். நற்செய்தி மதிப்பீடுகளை உலக இன்பங்களுக்காய் சமரசம் செய்து கொண்ட அவலங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னித்து ஏற்று அருள்வாய் இறைவா. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மகளே, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பிடேன். இனிமேல் பாவம் செய்யாதே என்று மொழிந்த உன்னதரே, தந்தையின் தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை முழுமையாக பெற்றிருந்தும் ஒருவரையும் தீர்ப்பிடாமல், மாறாக தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சிலுவையிலே கூறி எங்களுக்காக மன்னிப்பை இறைஞ்சியவரே, அன்பு கட்டளைக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டும் எங்களை மன்னித்து ஏற்றருள்வாய் இறைவா. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் காண்கிறார். அவரது சன்னிதானத்தை உற்று நோக்குகின்ற யாவரையும் மன்னிக்கின்றார். அவருடைய அருளையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் வழங்குகின்றார். ஆண்டவரின் மாபெரும் செயல்களை இந்த வேளையிலே நினைத்து பார்ப்போம். அவர் இந்த பூவுலகை படைத்தது நமக்காக. அவர் மனிதராக பிறந்தது நமக்காக. அவர் பாடுகளை அனுபவித்தது நமக்காக. அவர் உயிர்த்தெழுந்தது நமக்காக. அதே விண்ணக மகிமையில் நம் அனைவரையும் கூட்டி சேர்ப்பதற்காக. எனவே இந்த வேளையிலே அவருக்கு நன்றி கூறுவோம். அவருடைய புகழை சாற்றுவோம். அவருடைய புகழை என்றும் நாம் பறைசாற்றுவோம். நம்முடைய நன்றி மன்றாட்டுக்களை வாசித்து அவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள் என்று பாடி அவரை ஆர்ப்பரிப்போம். நன்றி கூறுவோம். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. இவ்வாறு முழு முதல் கடவுளாக இருந்த இயேசுவே, நீர் எங்களுக்காக படைத்து வழங்கியிருக்கிற இம்மேன்மை மிகு உலகுக்காக உம்மை போற்றுகிறோம். ஏதேன் தோட்டத்தைப் போல என்றும் புதுமையும் வளமையும் செழிப்பும் மிகுந்த எங்கள் வாழிடமாம் பூ உலகுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. மகத்துவ மேன்மை மிகுந்தவர் அவரே, மிகுந்தவர் அவரே, மாந்தரை ஆளும் அரசரும் அவரே. அரசரும் அவரே, மகத்துவம் மேன்மை மிகுந்தவர் அவரே, மிகுந்தவர் அவரே, மாந்தரை ஆளும் அரசரும் அவரே, அரசரும் அவரே. ஈகத்தில் அவர் போல் தெய்வங்கள் இல்லை, தெய்வங்கள்
எனவே அவரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். நீர் படைத்த உயிரினங்கள் அனைத்திற்கும் மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்த்து ரசித்து பின்பு படைப்பின் சிகரமாக மனிதரை படைத்தவரே, சிறப்பாக எங்களை உமது உருவிலும் சாயலிலும் படைத்ததற்காக உம்மை போற்றுகிறோம். நாங்கள் இவ்வுலகில் உயிர் வாழ்ந்து எங்கள் மேன்மை மிகு செயல்களினால் உமது புகழை இடையறாது பாட வைத்த இறைவா, உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. வயல்வெளி மலர்கள் தேன்மழை பொழிய, தேன்மழை பொழிய, வானத்து பறவைகள் கானங்கள் முழங்க, கானங்கள் முழங்க, வயல்வெளி மலர்கள் தேன்மழை பொழிய, தேன்மழை பொழிய, வானத்து பறவைகள் கானங்கள் முழங்க, கானங்கள் முழங்க, நயமுடன் கடல் மீன் இறைவனை புகழ, இறைவனை புகழ, நானில மாந்தரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று மொழிந்தவரே, அவர் இங்கே இல்லை, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் என்று கூறியதன் வழியாக நீர் படைத்த மனித வாழ்வு கல்லறையில் அடங்குவதில்லை, மாறாக கிறிஸ்துவுக்குள் மண்ணில் மடிந்து முளைத்தெழும் சிறு விதையைப் போல புதுவாழ்வு பெறுகிறது என்ற நிலைவாழ்வின் படிப்பினையை தந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. ஆதியாய் அந்தமாய் இருப்பவர் அவரே, இருப்பவர் அவரே, ஆருயிர் அனைத்தும் காப்பவர் அவரே, காப்பவர் அவரே, ஆதியாய் அந்தமாய் இருப்பவர் அவரே, இருப்பவர் அவரே, ஆருயிர் அனைத்தும் காப்பவர் அவரே, காப்பவர் அவரே, அன்பும் அருளும் நிறைந்தவர் அவரே, நிறைந்தவர் அவரே, எனவே அவரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். உயிர்த்த ஆண்டவர் இயேசு தான் சந்தித்த ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுக்கு அமைதியாகுக என்று சொன்னார். இதோ இந்த நற்கருணை ஆசிரியரை பங்கேற்று கொண்டிருக்கிற மாதா தொலைக்காட்சி வழியாக நற்கருணை ஆண்டவரை தரிசித்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு உயிர்த்த ஆண்டவர் இயேசு சொல்வது சமாதானம். அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அமைதியை வாக்களிக்கிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவரிடம் நம் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துச் சொல்வோம். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் வாழ்வு நலமாகும் என்று பாடி ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும்,
ஆராதனை 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 இயேசுவே நீர் தொட்டால் போதும் என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். நான் எனக்கென உருவாக்கிய மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். எருசலேமே, உன்னை புகழாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. இறைவா, எம் நாவினை ஆசீர்வதியும். நாங்கள் என்றும் எங்கும் உமது புகழை பறைசாற்றுபவர்களாக வாழ வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எஃபத்தா, அதாவது திறக்கப்படு என்று சொல்லி காதை கேளாதவரை குணப்படுத்திய இயேசுவே, நாங்கள் எங்கள் காதுகளால் இறை வார்த்தையை கேட்டு நற்செய்திக்கு செவிமடுத்து தீய நாட்டங்களை அகற்றி வதந்தி அவதூறுகளுக்கு செவி கொடுக்காமல் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். பார்வையற்ற பார்த்திமோயுவின் கண்களை தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்திய இயேசுவே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் கண்ணெறிந்தும் குருடர்களாக வாழும் அவலம் நீக்குவீராக. நாங்கள் உயிர்த்த ஆண்டவராம் உம்மை கண்டு துயரும் மக்களிலும் உமது சாயலை கண்டு கரிசனையோடு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன் வதனம் காண செய்வீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன் வதனம் காண செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் செயல்கள் உமக்கு ஏற்றவையாய் அமைய திருவுளம் கொண்ட இறைவா, உமக்கு உகந்த நீர் விரும்புகின்ற செயல்களாக எங்கள் செயல்கள் அமைவனவாக. கடவுளின் திருவுளம் தெரிந்து நல்லது தீயது அறிந்து நன்மை வளர்க்கும் செயல்களாக எங்கள் செயல்கள் அமைய வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. இயேசுவினே தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். உயிர்த்த ஆண்டவராகிய இயேசுவே, நீர் சந்தித்த ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுக்கு அமைதி ஆகுக என்றீர். அமைதியின்றி நிம்மதி தொலைந்து உணர்வற்று கிடக்கும் இம்மானிட சமூகம் புத்துயிர் பெற்று புது வாழ்வு பெற நீர் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவினே தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானோரே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த மகிழ்ச்சியிலே அவருடைய திருமுன்னிலையிலே மாதா தொலைக்காட்சி வழியாக நற்கருணை ஆண்டவரை சந்தித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அன்பிற்குரியோரே, கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்கள். நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளாக ஆங்காங்கே ஒரு சிலர் இயேசு உயிர்த்தெழுந்தாரா என்ற வினாவினை எழுப்புவது உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையால் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை நாம் அனைவருமே அனுபவிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை தனிப்பட்ட முறையிலே எவ்வாறு அனுபவிக்க முடியும் என்பதனை பின்வரும் ஒரு எளிய நிகழ்வு வழியாக புரிந்து கொள்ளலாம். ஒரு மாநாடு நடைபெற்றது. அது ஆத்திகர்களுக்கும் நாத்திகர்களுக்கும் இடையேயான மாநாடு. சிலர் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது பலர் கடவுள் உண்டு என்பதனை நிரூபிக்கின்ற ஒரு மாநாடாக அந்த மாநாடு இருந்தது. குறிப்பாக கடவுள் இல்லை என்று பேசுகிறவர்களில் ஒருவர், அதுவும் இயேசு இரட்சகர் உயிர்த்தெழவே இல்லை என்று பேசுபவர்களில் ஒருவர் இப்பொழுது அந்த மாநாட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பல்வேறு கேள்விகளை தொடுத்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு அவர் கேட்ட கேள்விகளிலே ஒன்று, இங்கிருக்கின்ற யாராவது எழுந்து நின்று இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதனை எண்பிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார். கூட்டத்திலிருந்து ஒரு கை மேலே வந்தது. உடனே பேசிக் கொண்டிருந்தவர், நன்று, தயவு செய்து மேடைக்கு வாருங்கள், வந்து உங்களுடைய கருத்தை நிரூபியுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது எழுந்து நின்ற நபருடைய கையிலே ஒரு ஆப்பிள் இருந்தது. அந்த ஆப்பிளை அவர் நன்று கடித்து ஒரு துண்டை ரசித்து சுவைத்து சாப்பிட்டு கொண்டே அமர்ந்து விட்டார். தொந்தரவு செய்யாதீர்கள் என்று பேசிக் கொண்டிருந்தவர் சொல்லிவிட்டு தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார். கடவுள் இல்லை என்பதற்கு ஆதாரங்களை பேசத் துவங்கினார். மீண்டும் சொல்கிறேன், உங்களில் யாருக்காவது தைரியம் இருந்தால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதனை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார். அதே நபர், முதலில் ஆப்பிள் சாப்பிட்ட அதே நபர் கையை தூக்கினார், எழுந்து நின்றார். ஐயா, தயவு செய்து வாருங்கள், வந்து உங்களுடைய கருத்தை நிரூபியுங்கள் என்று பேசிக் கொண்டிருந்தவர் சொன்னார். ஆனால் அங்கு எழுந்தவர் மீண்டும் ஆப்பிளை இன்னொரு முறை கடித்தார். கடித்து எல்லாரும் பார்க்க நன்கு நாவை சுழற்றி ரசித்து ருசித்து சாப்பிட்டார், அமர்ந்து விட்டார். பேச்சாளருக்கு கொஞ்சம் தொந்தரவாகத்தான் இருந்தது. மீண்டும் கேள்வியினை எழுப்பினார். இங்கிருக்கின்ற யாருக்காவது தைரியம் இருந்தால் எழுந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதனை நிரூபியுங்கள் என்று சொன்னார். இப்பொழுதும் அதே நபர், ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருந்த அதே நபர் கையை தூக்கினார். இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துவிட்டது. நீங்கள் நிரூபிப்பதாக இருந்தால் நிரூபிக்கலாம், ஆப்பிள் சாப்பிடுவதாக இருந்தால் ஆப்பிள் சாப்பிடலாம், ஆனால் தயவு செய்து பேசிக் கொண்டிருக்கின்ற என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொன்னார். ஆனால் எழுந்தவர், ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் எந்தவித சலனமும் இல்லாமல் இப்பொழுது நின்று கொண்டே முழு ஆப்பிளையும் சாப்பிட்டு முடிக்கின்றார். நன்றாக கடித்து ரசித்து ருசித்து சாப்பிட்டு முடித்துவிட்டு அப்படியே பேச்சாளரை பார்த்து கொண்டிருந்தார். பேச்சாளர் சொன்னார், இப்பொழுது சாப்பிட்டு முடித்து விட்டீர்கள் அல்லவா, இப்பொழுதாவது உங்களுக்கு பேசுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அப்போது அன்பிற்குரியவரே, அந்த ஆப்பிள் சாப்பிட்டவர் சொன்னார், பேசுவதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் கேட்பதற்கு எனக்கு ஒன்று இருக்கிறது. நான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் சாப்பிட்டு முடித்த இந்த ஆப்பிளின் சுவை என்ன என்று கேட்டார். ஆப்பிள் சாப்பிட்டவர் பேசிக்கொண்டிருந்தவரை பார்த்து, இதோ உங்களுடைய கண்களுக்கு முன்னால், இந்த பெரும் கூட்டத்திற்கு முன்னால், அனைவரும் காண
நான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு முடித்தேனே, நான் சாப்பிட்ட ஆப்பிளின் சுவை என்ன என்று கேட்டார். உடனே இங்கே பேசிட்டு இருந்தவர் சொன்னார், முட்டாள், நீ சாப்பிட்ட ஆப்பிளின் சுவையை நான் எப்படி அறிய முடியும்? அது உனக்கு மட்டுமல்லவா தெரியும். இந்த கேள்வியை நீ என்னை பார்த்து கேட்பது தவறல்லவா என்று பேச்சாளர் சொன்னார். அப்பொழுது அன்பிற்குரியவரே, ஆப்பிள் சாப்பிட்டவர் சொன்னார், நீரும் முட்டாளாகவே இருக்கிறீர். ஆண்டவர் இயேசுவை அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதனை விசுவாச அனுபவத்தில் யார் யாரெல்லாம் உணர்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் தெரியும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று. நீங்களும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் இயேசுவை அனுபவிக்காவிடில், அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கையை அறிக்கையிடாவிடில், அவர் உயிர்த்தெழுந்த அனுபவமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று சொன்னார். ஆம் அன்பிற்குரியவரே, இதுதான் உண்மை. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை. ஆனால் அந்த உண்மையை நாம் ஒவ்வொருவருமே அனுபவிக்க வேண்டும். நாம் எவ்வாறு அனுபவிக்க முடியும்? விவிலிய வார்த்தைகளை நம்புவதன் வழியாக, திரு தூதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதன் வழியாக அந்த திருத்தூதர்கள் கண்ட இயேசுவை நம்மால் காண முடியும். உயிர்த்தெழுதலுக்கு நாம் சாட்சியாக மாற முடியும். எனவேதான் திருத்தூதர் தோமாவை பார்த்து நம் ஆண்டவர் இயேசு சொன்னார், தோமா, நீ கண்டதனால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். ஆம் அன்பிற்குரியவரே, 2000 ஆண்டுகளுக்கு இந்த பக்கம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் நம்பிக்கையினால் இயேசுவை உயிர்த்தெழுதலை அனுபவிக்கக்கூடியவர்கள். விவிலிய வார்த்தையை நம்புவதனால் உயிர்த்தெழுதல் அனுபவம் நமக்கு சாத்தியமாகிறது. திரு தூதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் அனுபவம் நமக்கு சாத்தியமாகிறது. இந்த அனுபவத்திற்குள் நம்மை தருகின்ற பொழுது அன்பிற்குரியோரே, ஆண்டவர் இயேசுனுடைய படிப்பினை, ஆண்டவர் இயேசுனுடைய தூண்டுதல், உலகெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவிப்பவர்களாக நீங்கள் இருங்கள் என்கின்ற அழைப்பு உயிர்த்த ஆண்டவர் இயேசு தருகின்றார். அதனை நாம் செய்கின்ற பொழுது இயேசுவுக்கு சாட்சியாக மாறுகிறோம். இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தவர்களாக மாறுகின்றோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலை உலகெல்லாம் பறைசாற்றியவர்களாக மாறுகின்றோம். ஆமீன். இயேசுவின் பிரசன்னத்தில் நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். நற்கருணையிலே நம் ஆண்டவர் இயேசு நமக்காக வீற்றிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். தன்னுடைய மனித தெய்வீக குணங்களிலே நம்மோடு வீற்றிருக்கிறார். இயேசு நமக்காக நம் மத்தியிலே எழுந்தருளி இருப்பதை உணர்வோம். அவரது திருக்கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். திருத்தூதர் தோமா என் ஆண்டவரே, என் தேவனே என்று கூப்பிட்டது போல நாமும் இந்த வேளையிலே நம் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்ற இயேசுவை என் ஆண்டவரே, என் தேவனே என்று கூப்பிடுவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவைகள் உண்டு. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேதனைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு. அவை அனைத்திலும் இருந்து நாம் உற்று நோக்குகின்ற நற்கருணை ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் இயேசு விடுதலையை தர வேண்டும் என்று இந்த வேளையிலே மன்றாடுவோம். சாலமோனின் ஞானம் புத்தகம் இவ்வாறு நமக்கு கற்றுத்தருகின்றது. பச்சிலையோ மருந்துகளோ நம் நோயை நீக்கவில்லை, உயிருள்ள வார்த்தைகளை நம் நோயை நீக்கியது. இந்த உலகத்தின் எந்த சக்தியோ ஆற்றலோ நமக்கு புதுவாழ்வு தரவில்லை, மாறாக ஆண்டவரின் திருவுளமே நமக்கு புதுவாழ்வு தந்தது என்று சாலமோனின் ஞானம் கற்றுத்தருகிறது. இந்த வார்த்தைகளை பாடி நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள், தேவைகள் யாவற்றையும் எடுத்துச் சொல்லி இயேசு ரட்சகர் நம்மை குணப்படுத்தும்படியாக, உயிர்த்த ஆண்டவர் இயேசு நமக்கு புதுவாழ்வு தரும்படியாக மன்றாடுவோம். பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை, ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை, ஜீவ
ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை. ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. ஆற்றலினாலோ சக்தியினாலோ என் வாழ்வு மாறவில்லை. ஜீவ வார்த்தைகளால் என் வாழ்வு மாறியது. ஆற்றலினாலோ சக்தியினாலோ என் வாழ்வு மாறவில்லை. ஜீவ வார்த்தைகளால் என் வாழ்வு மாறியது. பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை. ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. ஆற்றலினாலோ சக்தியினாலோ என் வாழ்வு மாறவில்லை. ஜீவ வார்த்தைகளால் என் வாழ்வு மாறியது. நம்மோடு பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு உற்று நோக்குவோம். திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரம் இந்த நிகழ்ச்சியினை நமக்கு கற்றுத்தருகிறது. பேதுருவும் யோவானும் யாக்கோவும் 3 மணி வேளையிலே எருசலேம் ஆலயத்திலே இறைவேண்டல் செய்வதற்காக சென்றார்கள். அப்போது கோவிலின் அழகு வாயில் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே ஆண்டாண்டு காலமாக பிச்சை எடுத்து கொண்டிருந்த முடமான மனிதர் ஒருவர் இருந்தார். அந்த மனிதரை பேதுரு உற்று நோக்கினார். பேதுருவை அவர் உற்று நோக்கினார். இருவருடைய கண்களும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்தன. அந்த பிச்சைக்கார மனிதர் ஏக்கத்தோடு பேதுருவை பார்த்தார். பேதுருவிடம் இருந்து காசு பணம் ஏதாவது தன்னுடைய வாழ்விற்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உற்று நோக்கினார் பேதுருவை. ஆனால் அந்த பிச்சைக்கார நண்பருக்கு, முடமான மனிதருக்கு கொடுப்பதற்கு காசு பணம் தன்னுடைய கையிலே இல்லாத வேளையிலே, அதே நேரத்திலே தூய ஆவி யாரின் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்த பேதுரு இவ்வாறு நம்பிக்கையோடு சொன்னார், நண்பரே, பொன்னோ பொருளோ உமக்கு தருவதற்கு என்னிடம் இல்லை. ஆனால் நாசரேத்து இயேசுவின் பெயரால் ஆணையிட்டு சொல்கிறேன், எழுந்து நடந்திடும். நண்பரே, பொன்னோ பொருளோ உமக்கு தருவதற்கு என்னிடம் இல்லை. ஆனால் நாசரேத்து இயேசுவின் பெயரால் ஆணையிட்டு சொல்கிறேன், எழுந்து நடந்திடும். அவ்வாறு சொன்ன மாத்திரத்திலே அந்த முடமான மனிதர், ஆண்டாண்டு காலமாக பிச்சை எடுத்து கொண்டிருந்த முடமான மனிதர் ஒரு சிறு குழந்தையைப் போல துள்ளி குதித்து ஓடினார் என்று வாசிக்கின்றோம். இந்த திரு நிகழ்வு வழியாக அன்பு சகோதரமே, நம் ஒவ்வொருவரையும் இயேசுவின் பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சவால்கள் அனைத்தையும் இயேசு இரட்சகரிடம் எடுத்துச் செல்வோம். உயிர் தெளிந்தவர் இந்த வேளையிலே இயேசு இரட்சகரின் உயிர்ப்பு விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். புது வாழ்வு தருபவர் எல்லா தீமைகளையும் எல்லா கஷ்டப்பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அகற்ற வல்லவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனை நீண்ட காலமாக நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிறதோ, எந்த ஒரு தடை விலகி சென்றால் நன்றாக இருக்கும் என உணர்கின்றோமோ, அதனை நம்மோடு பிரசன்னமாகி இருக்கிற இயேசுவிடம் எடுத்துச் செல்வோம். இயேசுவே, எங்களுக்காக தெருக்கள் வீதிகளிலே பயணமானவரே, எங்களுக்காக பல நோயாளரை தொட்டு நலமாக்கியவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே தொடும். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே ஆசீர்வதியும். தனிப்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனை, துன்பங்கள் அனைத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என கேட்டு, பொன்னில்லை பொருள் இல்லை என்னிடத்தில், என்னிடம் உள்ளது இயேசு ஒன்றே.
பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், என்னிடம் உள்ளது இயேசு ஒன்றே, என்னிடம் உள்ளது இயேசு ஒன்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை, ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. ஆற்றலினாலோ சக்தியினாலோ என் வாழ்வு மாறவில்லை, ஜீவ வார்த்தைகளால் என் வாழ்வு மாறியது. யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையிலான இறை வார்த்தையிலே 38 ஆண்டு காலமாக தீராத நோயோடு இருந்த படுக்கை நோயாளியை ஆண்டவர் இயேசு சந்தித்து குணப்படுத்தியதை வாசிக்கின்றோம். இயேசு அந்த படுக்கை நோயாளியின் அருகில் சென்றார், தாமாக மனமுவந்து சென்றார். சென்று நலமடைய விரும்புகிறீரா என கேட்டு அவருக்கு சுகம் தந்தார். நலமடைய விரும்புகிறீரா என்று இயேசு கேட்ட பொழுது, ஆம் ஆண்டவரே, நான் நலமடைய விரும்புகிறேன். வான தூதர்கள் இந்த குளத்தை கலக்குகின்ற பொழுது எப்படியாவது முதல் மனிதராக இறங்கி நலம் பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசையிலே இந்த பெத்சதா குளத்தங்கரையிலே 38 ஆண்டு காலமாக காத்து கிடக்கிறேன். ஆனால் நான் இறங்கி நலம் பெறுவதற்கு முன்னால் வேறொருவர் நலம் பெற்று விடுகிறார், எனவே நான் நலமடைய முடியாமல் தவிக்கிறேன் என்று தன்னுடைய வேதனையை, வருத்தத்தை, துக்கத்தை இயேசுவிடம் சொன்ன பொழுது இயேசு சொன்னார், எழுந்து உம்முடைய படுக்கையை தூக்கி கொண்டு போம். 38 ஆண்டு கால படுக்கை நோயாளி அந்த நொடி பொழுதிலே தன்னுடைய படுக்கையை தூக்கி சுமந்து சென்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த தூய திருநிகழ்வு வழியாக நம் ஒவ்வொருவரையும், குறிப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுப்போம். இன்னமும் குறிப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக நடைபெறுகின்ற ஆராதனைகள் வழியாக தங்களுடைய நோய்கள், துன்பங்கள் அகல வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுனுடைய அருள்கரம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியாக அவரை கண்டு ஆராதனை செய்கின்ற அத்தனை பேருக்கும் நற்சுகம் தர வேண்டும் என்று இந்த வேளையிலே மன்றாடுவோம். இயேசு இரட்சகரே, நான் விரும்புகிறேன் நலம் பெறுக என்று சொன்னவரே, பல்வேறு நோய்களோடு போராடுகிற ஒவ்வொருவருக்கும் சுகம் தருவீராக. இயேசுவே, எனக்கு இந்த நோய் இருக்கிறது, இயேசுவே என்னுடைய குடும்ப உறுப்பினர் இவருக்கு இந்த நோய் இருக்கிறது, இவரை குணப்படுத்தும் என்று ஆசையோடு கேட்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே தொடுவீராக. தொடர்ந்து மருந்து மாத்திரைகளோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், முதியவர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு இரட்சகர் இந்த வேளையிலே ஆசீர்வதிக்க வேண்டும். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நலமடைய விரும்புகிறாய் என்று கேட்டு அவர் சுகம் தர வேண்டும் என்ற வேண்டுதலோடு, எத்தனை வருடங்கள் காத்திருந்தேன், ஒரு நொடி பொழுதில் சுகம் தந்தீர், நன்றி இயேசுவே என்று அவரது புகழை பாடி மன்றாடுவோம். எத்தனை வருடங்கள் காத்திருந்தேன், எத்தனை வருடங்கள் காத்திருந்தேன், ஒரு நொடி பொழுதினில் சுகம் தந்தீர், ஒரு நொடி பொழுதினில் சுகம் தந்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை, ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது.
ஆற்றலினாலோ சக்தியினாலோ என் வாழ்வு மாறவில்லை. ஜீவ வார்த்தைகளா என் வாழ்வு மாறியது. ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. ஜீவ வார்த்தைகளா என் வாழ்வு மாறியது. என் வாழ்வு மாறியது. நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாண்டுகின்றோம்.